விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேர்ல்டு வாட்டர் டேங்க. ஓரளவுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து தண்ணீருடைய முக்கியத்துவத்தை முடிஞ்ச வரைக்கும் சொல்லி வளர்த்துங்க. இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு வந்து சுத்தமான தண்ணியை குடிக்கிறோமோ அதே மாதிரி நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா முடிந்த வரைக்கும் இன்னைக்கு தண்ணீரை வந்து சேமிப்பங்க. குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்துங்க, குடிநீரை வீணாக்க கூடாது. முடிந்த வரைக்கும் குடிநீரை வந்து அசுத்தம் செய்யாமல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குழந்தைங்க இந்த வயசுலேயே கற்றுக் கொடுங்க. இந்த வயசுல தான் அவங்க கற்றுக்கிற வயசுங்க. ஃபியூச்சரில் நாளைக்கு தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்னு யாரும் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு அவங்க குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துறோமோ அதுதான் குழந்தைங்களுக்குங்க. ஒரு சிலர் வந்து குழந்தைங்க மொபைல் பார்த்தா தான் சாப்பிடும், மொபைல் பார்த்தா தான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்னு நினைக்கிறோம். அது முற்றிலும் தப்புங்க. நம்ம மொபைல் பார்க்க வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா அதோட சாப்பாடோட டேஸ்ட் அதுக்கு தெரியாதுங்க. நம்ம ஒரு பால் கொடுக்குறோம், ஒரு இட்லி கொடுக்குறோம், தோசை கொடுக்குறோம்னா கண்டிப்பா அது என்ன டேஸ்ட்னு கூட தெரியாம தான் சாப்பிடுங்க. ஏதோ நம்ம கொடுக்குறோம், அந்த மொபைல் பார்த்துக்கிட்டே அவங்க முழுங்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடிக்கு அது என்ன கொடுக்குறோம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாதி பேர் போயிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடும் போதோ தூங்க வைக்கிறதுக்கு ஜஸ்ட் தூங்க அந்த மொபைல் பார்த்துக்கிட்டு அந்த சோர்வுல தான் தூங்க வைக்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் 100% அவாய்ட் பண்ணுங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் நீங்க அவாய்ட் பண்ணீங்களோ அவ்வளவு தூரம் நம்ம வந்து ஃபியூச்சர் நல்லபடியாக குழந்தைகளை கொண்டு போலாங்க. அதனால முடிந்த வரைக்கும் மொபைல் போனை அவாய்ட் பண்ணுங்க. தேவையான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. கொரோனா காலத்தில் குழந்தைங்களுக்கு மொபைல் போனை கொடுத்து நம்ம வந்து அது மூலியமா ஸ்டடீஸை வளர்த்த ஆரம்பிச்சோம். கொரோனாங்கிற நோய் தொற்று போயிடுச்சுங்க. ஆனால் மொபைலுங்கிற ஒரு நோய் தொற்று நம்மளை ரொம்ப எல்லாத்தையுமே போகாமல் நம்ம கையிலேயே இருந்துகிட்டு இருக்கு. அதனால முடிந்த வரைக்கும் குழந்தைங்களை அதிலிருந்து கொஞ்சம் மொபைல் யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைங்க வந்து கிராஜுவேஷன் ரெடியாக இருக்காங்க. நாம் படித்த காலத்தில் யூஜி முடிச்சோம்னா தான் கிராஜுவேஷனுங்கிறது ஒன்று கிடைக்குங்க. இன்னைக்கு எல்லாம் யூகேஜி பிகேஜிலேயே எல்லாருமே இன்னைக்கு கிராஜுவேஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே அதை பார்க்கும்போது அவங்க ட்ரெஸ் அவங்க எல்லாம் அவங்க அடுத்த செலிப்ரேஷன் ரெடி ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நல்லா ஆர்வமாக கொண்டு போகிறாங்க குழந்தைங்கள. உண்மையிலே சாரையும் மேடத்தையும் பாராட்டணும். 8வது ஆண்டு சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க அந்த ஃபங்க்ஷனை. அந்த அளவுக்கு குழந்தைங்கள வந்து நல்ல மோட்டிவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா பேரண்ட்ஸோடைய இன்வால்மெண்ட் தெரியுது. அதுவும் நிறைய பேர் வந்து தாத்தா பாட்டிகள் வந்திருக்கீங்க. பேரண்ட் பேத்திகளுடைய டான்ஸையும் அவங்களோட நடனத்தையும் அவங்க ப்ரைஸ் வாங்குறதையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கீங்க. மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிறந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக குழந்தைங்க இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்க எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நாமளும் டிராவல் பண்ண பழகிக்கணுங்க. குழந்தைங்களுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் ஈடு கொடுத்து போகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஃபியூச்சர் நினைக்கிறோமோ அவங்க கண்டிப்பாக அவங்களால வர முடியாது. ரெண்டாவது நான் எல்லா இடத்துலையும் சொல்றதாங்க, நம்ம இப்பயே டார்கெட் பண்ணிக்க வேண்டாங்க. நாளைக்கு என் குழந்தை டாக்டர் தான், நாளைக்கு என் குழந்தை இன்ஜினியர் தான். தயவு செய்து யாரும் பேரண்ட்ஸ் மைண்ட் செட் பண்ணிக்க வேண்டாங்க. குழந்தைங்க ஃபியூச்சர்ல என்ன வருவாங்களோ உங்களுக்கு தெரியுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போகும்போது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது, 5th ஸ்டாண்டர்ட் போகும்போது குழந்தைங்க போற வழியை வச்சு ஸ்போர்ட்ஸ் மேனோ இல்ல குரூப் எக்ஸாம் IAS IPS ஆகிறதோ இல்ல ஒரு நல்ல இன்ஜினியர் டாக்டர் அந்த மாதிரி குழந்தைங்களுடைய குரோத்தை வச்சு நீங்க தான் முடிவு பண்ண முடிஞ்சு. இன்னைக்கே குழந்தைங்க IAS தான், IPS தான், டாக்டர் தான், இன்ஜினியர் தான் நீங்க முடிவு பண்ணி குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. ஏன்னா குழந்தைங்களுடைய ஆர்வம் எதிர வேணாலும் இருக்கலாம். ஒரு சில குழந்தைகள் பொம்மையை வந்து உடைப்பாங்க, ஒரு சில குழந்தைகள் பொம்மைக்குள்ள என்ன இருக்குன்ற மாதிரி பரிசோதிச்சு பார்ப்பாங்க. அதெல்லாம் நீங்க தான் யோசிக்கணுங்க. குழந்தைங்க எந்த விதத்தில் கொண்டு போறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணி குழந்தைகள் கொண்டு போனீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ஃபியூச்சர் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எனவே இந்த கொரோனா நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.